தாசரே இத்தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமாய் இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். நேசமா இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், மாயிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். பூரித்த இயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. பூரித்த இயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியுற்றோர்க்கும் பிணியாளிகட்கும் பட்சமாக உதவி செய்வோம். பசியுற்றோர்க்கும் பிணியாளிகட்கும் பட்சமாக உதவி செய்வோம். பூசித நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. பூசித நன்மைகள் நிறைந்து தம்மை மறந்து இயேசு கனிந்து திரிந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுக்க உண்ணாய் கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகுழிக்குள் விழுந்தனரே. பொறுக்க வண்ணா கஷ்டத்துக்குள் நிஷ்டூரத்துக்குள் படுகுழிக்குள் விழுந்தனரே. தாசரே இத்தரணியை அன்பால் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பால் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன்.
பிரியமானவர்களே, நாம் இந்த காலை ஆராதனை நாம் துவங்குவோம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல் காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். கடவுளே, இவ்வேளையிலுமாக நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இந்த கால வேளையில் கூடி உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள கடவுள் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த தருணத்திற்காக உமக்கு நன்றி. எங்கள் வாழ்வில் இன்னொரு புதிய நாளையும் புதிய வாரத்தையும் நீர் துவங்கி கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் ஆங்காங்கு அவரவர்களின் இல்லறத்தில் குடும்பத்தோடு அமர்ந்து இந்த காலை ஆராதனையில் பங்கு கொள்ளுகின்ற ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதியும். கடவுளே, இந்த நாளிலே நாங்கள் உம்மை துதித்து பாட, உம்முடைய திருவசனங்களை தியானிக்க கடவுள் நீர் எங்களுக்கு அருள் புரிவீராக. பாடுகிறதான பாடல்கள், கேட்கின்ற திருவசனங்கள் அனைத்தையும் உமது நாம மகிமைக்கென்று நீர் ஆசீர்வதியும், நீர் மகிமை அடைவீராக. நாங்கள் கடவுளை முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு உம்மை தொழுது கொள்ள தூய ஆவியானவரை கொண்டு நீர் எங்களை பலப்படுத்தும். தாழ்த்துகின்றோம், உமது திருக்கரத்திற்குள்ளாக ஒப்புக்கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து பாடல் புத்தகத்தில் 74ஆம் பாடலை பாடுவோம். பாடல் புத்தகத்தில் 74ஆம் பாடல். திருமுதல் கிருபாசரனே சரணம், ஜகதல ரட்சக தேவா சரணம். திருமுதல் கிருபாசரனே சரணம், ஜகதல ரட்சக தேவா சரணம். தினமனுதினம் சரணம், கடாட்சி தினமனுதினம் சரணம். சர்வேசா நலம் வர ஏக திருத்துவா சரணம். நமஸ்கரி கும்பர்கள் நாதா சரணம். நலம் வர ஏக திருத்துவா சரணம். நமஸ்கரி கும்பர்கள் நாதா சரணம். நம்பினே நீது தருணம் தருணம், நம்பினே தினம் சரணம். சர்வேஷா அருளுருவே அருளரசே சரணம். அன்றும் என்றும் என்றும் உள்ளாய் சரணம். அருளுருவே அருளரசே சரணம். அன்றும் என்றும் என்றும் உள்ளாய் சரணம். ஆதிகுணனே தருணம், கிருபாக்கிரு அருள் வடிவே சரணம். சர்வேசா உலகிடமேவிய உனதம் ரணம். ஓர் கிருபாசன ஒளியே சரணம். உலகிடமேவிய உனதா சரணம். ஓர் கிருபாசன ஒளியே சரணம். ஒளி அருள்வாய் தருணம், மனோவுக்கு உத்தமனே சரணம். சர்வேசா நல்விய தோத்திர நிமலா சரணம். நீதி இஸ்ரவேலரின் அதிபதி சரணம். நீதி
சரணம் ஜகதல ரட்சகனே வாசரணம் தேரி முதல் கேருவா சரணே சரணம் ஜகதல ரட்சகனே வாசரணம் தினமனுதினம் சரணம் கடாட்சி தினமனுதினம் சரணம் சர்வேசா. பக்கம் 1 பிரதான தெய்வ ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற இருதயம் உள்ளவர்களாய் ஆண்டே சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் அவரே. என் மீதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்று தேவரே என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்து சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகி நாங்கள் சுபாவத்தின்படி பாவம் உள்ளவர்களும் தீற்றுள்ளவர்களுமாயிருக்கிறோம் என்றும் மனதினாலும் வாக்கினாலும் நடத்தினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் புக வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, எங்களை நீக்கும்படி மரணத்திற்கு ஒப்புக் கொடுத்த உமது ஒரே பேரான குமாரன் இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி உம்மையும் உம்முடைய சித்தத்தை அறிகிற மெய்யான அறிவையும் உம்முடைய வசனத்திற்கு உண்மையான கீழ்ப்படிதலையும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இருதயத்தில் அதிகப்படுத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்துள்ளதாக வாக்குதத்தம் பண்ணினார். விசுவாசமுடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறுக்கான ஆரம்ப வாக்கியத்தை நாம் பாடுவோம். பக்கம் 97. பக்கம் 97. திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறு. நான் உமது கிருபையில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். உமது ரட்சிப்பில் என் இருதயம் களி கூரும். யெகோவா எனக்கு வெகு நன்மை செய்தார். நான் அவரை பாடுவேன். யெகோவா, எதுவரைக்கும் நீர் என்னை மறைந்தீரோ
எனக்கு மாறாய்ப்பே பேதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுக யுகங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை, பூமியில் மனிதர்களுக்குள் சமாதானம், அவர் மேல் பிரியமாயிருக்கிறார். பரமராஜாவாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளே, ஒரே பேரான குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய மகா மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் வார்த்தைக்குட்டியே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் செபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவே மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீர் ஒருவர் பரிசுத்தர், நீர் ஒருவர் ஆண்டவர், நீர் ஒருவர் உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிற யாவருக்கும் பலன் அருகிற கடவுளே, எங்கள் ஜெபங்களை கிருபையாயிற்று கொள்ளும். சாவுக்குரிய எங்கள் சுபாவத்தினால் தேவரீரால் அன்றி நாங்கள் யாதொரு நற்காரியத்தையும் செய்ய திராணியற்றவர்களாயிருக்கிறபடியா நாங்கள் உமது கற்பனைகளை கைக்கொண்டு மனதினாலும் செயலினாலும் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் நடக்கும்படி உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏக கடவுளாய் என்றென்றைக்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாக எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். அமர்ந்திருப்போம். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை நாம் வாசிக்க
கேட்போம். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்கள் பழைய ஏற்பாட்டின் பகுதி யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 துவங்கி 8ஆம் வசனம் முடிய. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 துவங்கி 8ஆம் வசனம் முடிய. இன்றைக்கு வாசிக்கப்படியாக கொடுக்கப்பட்டுள்ள பழைய ஏற்பாட்டின் பகுதி யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 2 முதல் 8 முடிய. அவர்கள் ரெவிதமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கும் சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டையன்களின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சொத்தமாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாயிருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரயத்தனமாக சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்து தெரிவித்தான் என்றார் என்பது. அப்படியே இந்த நாளுக்குரிய நிருப பகுதியினை நான் வாசிக்க கேட்போம். நிருப பகுதியாக ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 துவங்கி 15ஆம் வசனம் முடிய. ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 துவங்கி 15ஆம் வசனம் முடிய. இன்றைய நாளுக்காக வாசிக்க வேண்டிய நிருப வேத பகுதியானது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 தொடங்கி 15 முடிய. ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 துவங்கி 15 முடிய. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருந்தபோதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கத் துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினுக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனிலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டப்படுகிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படியிருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்தவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின் வந்தவருக்கு முன் அடையாளமானவன். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகியிருக்கிறது என்றார் என்பதுவே வாசிக்க வேண்டிய நிருப பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. சுவிசேஷ பாடம் வாசிக்க நாம் அனைவரும் எழுதி நிற்போம். இந்த நாளுக்குரிய சுவிசேஷ பாடம் பரிசுத்த மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம்
வசனங்கள் 35 துவங்கி கடைசி முடிய, தொடர்ந்து 10ஆம் அதிகாரம் 9 துவங்கி 20ஆம் வசனம் முடிய. ஆண்டவரே, உமக்கு மகிமையுண்டாவதாக. பின்வரும் முதலாம் ஞாயிற்கு எடுக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி மத்தேயு 9ஆம் அதிகாரம் வசனம் 35 முதல் 38 வரை, 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்பு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். 10ஆம் அதிகாரம் 9 முதல் 20 வரை. உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சிகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்திற்கு பாத்திரவனாய் இருக்கிறான். எந்த பட்டணத்திற்காவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவுது. அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவுது. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும்போது உங்கள் கால்களில் படித்த தூசியை உதறி போடுங்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவது பார்க்கினோம் சோதோம் குமார நாட்டிற்கு நேரிடுவது இலகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக்கொண்டு தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கு புறஜாதியாருக்கும் சாட்சியாக நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்று என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதீர்கள். நீங்கள் பேசுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களுடன் பேசுகிறவர். கொடுக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. ஆமென். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளுடைய ஜீவனுள்ள வசனங்களை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்ற வண்ணமாக பாடல் புத்தகத்தில் 10ஆம் பக்கத்தில் உள்ள அப்போஸ்தல விசுவாச அறிக்கையை நாம் இணைந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்து பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார்.
பாதாளத்திற்கு இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவையும் பரிசுத்தவான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அமர்ந்திருப்போம். இந்த நாளுக்குரிய கடவுளின் வார்த்தையினை நாம் கேட்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 துவங்கி, பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் தோய்ந்து போனவர்களாகவும் சிதறுண்டு போனவர்களுமாய் இருக்கிறபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமானன் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி வேண்டுதல் செய்வோம். பரலோக கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாள் வேலைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். கடவுளே, இவ்வேளையிலுமாக உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது நீர் எங்களோடு இடைப்படுவீராக. உமது வார்த்தைகளை கேட்கின்ற நாங்கள் அதற்கு இணங்க எங்களை ஒப்புக் கொடுக்க, வார்த்தைகளின்படி நாங்கள் நடப்பதற்கு தூய ஆவியானவரை நீர் எங்களிலே அனுப்பி நீர் எங்களை பலப்படுத்த, அடியேனை மறைத்து நீர் பேசுவீராக. அடியார்களாகி நாங்கள் கேட்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் நேசிக்கப்பட்ட தெய்வ ஜனமே, இந்த கால வேளையில மீண்டுமாக நாம் கடந்த வாரத்தில் தியானிக்க கேட்ட திருவசனத்தை மனதில் கொள்ளுவோம். கடவுள் சீஷர்களை அழைத்து இயேசுவானவர் தம்மிடத்தில் இருந்த அதிகாரத்தை கொண்டு சீடர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திற்குள்ளாக அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர் கற்பித்த யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படியாய் உபதேசியுங்கள் என்று சொல்லி அதிகாரத்தை கொடுத்து அவர் அனுப்பினார் என்பதை நாம் தியானித்தும் அறிந்தவர்களாய் காணப்படுகிறோம். அன்பானவர்களே, இயேசுவானவர் அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பொழுது அவருக்குள் இருந்த ஒரு பாரம், ஒரு தரிசனம், அவருக்கு இருந்த ஒரு மனதின் விருப்பம், வாஞ்சை என்னவென்று பார்க்கிற பொழுது அவர் இறுதியாய் சீடர்களிடத்தில் அவர் அதிகாரத்தை கொடுத்து, நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதியாரையும் சீஷராக்குங்கள் என்று சொல்லி அவர் கூறுகின்றார். காரணம், சுவிசேஷமானது அனைவருக்கும் பிரசங்கம் பண்ண வேண்டும், அனைவருக்கும் உபதேசிக்கப்பட வேண்டும், அனைவருக்கும் சுவிசேஷமானது அறிவிக்கப்பட வேண்டும். காரணம், ஒருவரும் கெட்டு அழிந்து போவதை
இயேசுவானவர் விரும்பவில்லை. இன்றைய சுவிசேஷ பகுதியினை நாம் வாசிக்கிற பொழுது மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது, அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி என்று சொல்லப்படுகிறது. அங்கு சொல்லுகின்ற வார்த்தை, அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளாய் இருந்தபடியால் அவர்கள் தோய்ந்து போயிருந்தார்கள், அவர்கள் சிதறடிக்கப்பட்டவர்களாய் இருந்தபடியால் அவர்கள் மீது மனதுருகினார். God is a God of compassion. Our God is a God of compassion. மனதுருகினார் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த மனதுருகினார் என்று சொல்லுகிற வார்த்தையுடைய உள்ளடக்கம் பார்க்கின்ற பொழுது ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தை உண்டு. He had pity. He was moved with pity என்று சொல்லப்படுகிறது. He was moved with pity. ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது எங்கே சொல்லுகின்ற வார்த்தை, but when he saw the multitudes, he was moved with compassion on them. He moved with compassion on them because they fainted and were scattered abroad as sheep having no shepherd என்று சொல்லப்படுகிறது. He moved with compassion. அவர் மனதுருகினார். இந்த மூட் வித் கம்பேஷன் or மூட் வித் பிட்டி என்று சொல்லக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது அடிவயிற்றிலிருந்து வரக்கூடிய ஒரு உணர்வாக இருக்கும். அது அடிவயிற்றிலிருந்து வரக்கூடிய ஒரு பெருமூச்சியாக இருக்கும். பெருமூச்சி என்று சொல்லுவார்கள் அல்லவா? அந்த பெருமூச்சியானது எப்பொழுது வரும் என்று சொல்லுகிற பொழுது, நாம் மிகுந்த பாரம் அல்லது மிகுந்த சஞ்சலம் அல்லது மிகுந்த வேதனையாய் இருக்கிற பொழுது அடிவயிற்றிலிருந்து அந்த மூச்சு பெருமூச்சி வெளியேற்றப்படும். இயேசுவானவர் இங்கே திரளான ஜனங்களை, திரளான மக்களை கண்ட பொழுது அவர்களோ தோய்ந்து போனவர்களாக, மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களாகவும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர் மனதுருகினார். நம்முடைய கடவுள் நம்முடைய வேதனைகளை, நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய பாரங்களை, நம்முடைய மன அழுத்தங்களை அவர் பார்க்கின்ற பொழுது அவர் மனதுருகுகின்ற கடவுளாய் இருக்கிறார். அவர் நம் மீது மனதுருகுகின்ற கடவுளாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அங்கே அவர் பார்க்கின்ற பொழுது சிதறடிக்கப்பட்ட மக்களை, நலிந்து போனவர்களை, தோய்ந்து போனவர்களை, வேதனையில் இருக்கின்றவர்களை, ஐயோ மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போலவர்கள் சிதறடிக்கப்பட்டு, மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இவர்கள் நலிந்து மேய்ந்திருக்கின்றார்களே, ஐயோ என்று சொல்லி அவர் மனதுருகினார். சில நேரங்களில் ஒரு துக்ககரமான செய்தியோ அல்லது ஒருவருக்கு நாம் அதிகமாய் நேசித்தவர்களுக்கு, நாம் அதிகமாய் பிரியம் கொள்ளுகிறவர்களுக்கு ஏதாகிலும் ஒன்று நடந்துவிட்டது என்று சொன்னால் நாம் சோர்ந்து போவோம். உண்ணவும் நமக்கு மனம் வருவதில்லை, சாப்பிடவோ அல்லது எதையும் நாம் ஏற்றுக்கொள்வதற்கு மனம் வருவதில்லை. காரணம், நம்முடைய மனது உருகிற்று. அந்த சம்பவத்தையோ அல்லது அவர்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தையோ அல்லது அந்த நிகழ்வையோ கேட்கிற பொழுது மனம் உருகுகின்றவர்களாக நம்முடைய அடி வயிற்றிலிருந்து பெருமூச்சியோடு நாம் அமர்ந்து விடுவோம். சில நேரத்தில் சிலரோடு பேசுகிற பொழுது, நான் தொலைபேசி வழியாய் தொடர்பு கொண்டு ஜெபிக்க உங்களிடத்தில் பேசுகிற பொழுது அனைவரும் சொல்லுவாங்க, சாப்பிடவும் மனசே வருவார். ரொம்ப வேதனையாக இருக்கிற அந்த நிலைமைகளை பார்க்கிற பொழுது என்ன சாப்பிடுறது,
கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே. ஆண்டவர் உங்கள் மீது அவர் மனதுருகுகின்ற கடவுளாயிருக்கிறார். நம்மை சிருஷ்டித்த கடவுள், நம்மை உருவாக்கினவர், நம்மை தெரிந்து கொண்டவர், கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம்மை மீட்டெடுத்திருக்கின்ற கடவுள், அவர் நம் மீது மனதுருகுகின்ற கடவுளாயிருக்கிறார். He is having compassion. He is having pity on you and on me. Don't worry. எதை குறித்து கவலை வேண்டாம். எதை குறித்து நீங்கள் அதிகமாய் சிந்தித்து யோசித்து நீங்கள் பலவீனவர்களாய் ஆக வேண்டாம். கடவுள் உங்களையும் என்னையும் அவர் கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்து கொண்டு வருகிறார். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து அவர் மனதுருகுகின்ற கடவுளாயிருக்கிறார். அவர் மனதுருகுகின்ற கடவுளாயிருக்கிறார். அவர் நமக்காக அவர் வேதனை கொள்ளுகிறவராயிருக்கின்றார். He has pity on us. He is moved with pity in his heart. அவருடைய உள்ளத்திலே அவர் மனதுருகுகின்ற கடவுளாயிருக்கிறார். ஆகவே அவர் மனதுருகி அவர் சொல்லுகின்ற காரியம் என்னவென்று சொன்னால் 37ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகின்றார், தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். அநேக மக்கள் அறுவடைக்காக இருக்கின்றார்கள் என்றால் அநேக சுவிசேஷத்தை கேட்டு சுவிசேஷத்திற்கு திரும்பி தங்களை கடவுளுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து அவர்கள் வாழ்வதற்கு ஆயத்தமாய் இருக்கின்றார்கள். ஆனால் வேலையாட்களோ கொஞ்சமாய் இருக்கிறார்கள். ஆகவே அவருடைய மனது உருகிற்று. ஐயோ, என் மக்கள் இப்படிப்பட்டதாய் இருக்கின்றார்களே, இவர்கள் கடவுளுடைய வசனத்தை கேட்பதற்கும் கடவுளுக்கு நேராக தங்களை ஒப்புக் கொடுப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறார்களே, அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் அல்லவா? அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் அல்லவா? அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல அவர்கள் சிதறடிக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றார்கள். அவர்கள் நொந்து அவர்கள் வேதனையில் இருக்கின்றார்கள். காரணம், அவர்களுடைய மேய்ப்பர்களோ அவர்களை வழிநடத்தவில்லை. வழி நடத்துகின்ற இயேசுவை குறித்து அவர்கள் தவறாய் சொல்லக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். இயேசுவானவர் நினைக்கின்றார், ஐயோ, இப்படிப்பட்ட மக்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஒருவேளை நான் மரித்து நான் மரத்திற்கு சென்ற பின்பு இவர்களை யார் அக்கறையோடு பார்ப்பது? இவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவார்? அங்கு நடந்த சம்பவம் எப்படியா இருக்கிறது? ஏன் இவர் மனதுருகினார்? ஏன் இவர் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இவர்கள் சிதறடிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று மனதுருகிறார் என்று சொன்னார். இயேசுவானவர் அவர் கிராமந்தோறும் பட்டினந்தோறும் அவர் சுற்றி திரிந்து அநேக மக்களை அவர் சுத்தமாக்கினார். மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 33 34 வசனத்தை நாம் வாசிப்போம். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலமும் காணவில்லை. பரிசேயரோ இவன் பிசாசின் தலைவனாய் பிசாசுகளை துரத்துகின்றார் என்றார்கள். இயேசுவானவர் அநேக அற்புதத்தை செய்தார். பிசாசு பிடித்திருந்தவனை பிசாசு விரட்டினார். அப்பொழுது ஊமையாய் இருந்தவன் பேச துவங்கினார். அங்கிருக்கின்றவர்கள் எல்லாம் பார்க்கின்றார்கள், இப்படிப்பட்டவைகளை நாம் பார்த்ததே கிடையாது என்ற இஸ்ரவேலர்கள் வார்த்தையிலே இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கண்டதே கிடையாது. இவன் விடுதலையாக்கப்பட்டவனாய் இருக்கிறான். பிசாசு இவனை விட்டு நீங்கிற்றே. இப்படியாய் பேசுகிற பொழுது அங்கிருக்கிற பரிசேயர்கள் சொல்லுகிறார்கள், பிசாசின் தலைவன் ஆகவேதான் பிசாசுகளை விரட்டுகிறார். பிசாசுகளை விரட்டுகிறார். உபதேசிக்க வேண்டியவர்கள் உபதேசியாமல் அம்மக்களை திசை திருப்பி விடுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆகவே இயேசுவானவர் பார்க்கிறார், ஐயோ, இந்த மக்கள் ஆவலாயிருக்கிறார்கள் சத்தியத்தை கேட்பதற்கு.
கடவுளின் ராஜ்யத்திற்குள்ளாய் கடந்து வருவதற்கு ஆவலாய் இருக்கிறார்கள். ஆனாலோ எந்த உபதேசிக்க வேண்டியவர்கள், எந்த மேய்ப்பர்கள் இவர்களை கண்டு கொள்ளாமல் சிதறடிக்கப்பட்டவர்களை போல் இருக்கிறார்களே. ஆகவேதான் இயேசுவானவர் சொல்லுகிறார், அறுப்பு மிகுதியாய் இருக்கிறது, வேலையாட்களோ கொஞ்சம், வேலையாட்களோ கொஞ்சம். என கண்பான தெய்வ ஜனமே, அறுப்பு மிகுதியாய் இருக்கிறது. இவ்வுலகத்திலே கடவுளின் வசனத்தை கேட்பதற்கு, கடவுளின் வார்த்தைகளை கேட்பதற்கு அநேக மக்கள் ஆவலாய் இருக்கிறார்கள். ஆனால் சொல்லக்கூடியவர்கள் எங்கே? அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர்கள் எங்கே? இன்றைக்கும் கூட ஆண்டவர் மனதுருகி கொண்டிருக்கிறார். ஐயோ, என் வார்த்தையை, பரலோக ராஜ்யத்தின் சத்தியத்தை, பரலோக ராஜ்யத்தை குறித்து வார்த்தைகளை கேட்பதற்கு இவ்வுலகத்தில் மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். இன்றைக்கு பார்க்கிற பொழுது இந்த கொரோனா வைரஸ் வந்து தாக்கின பின்பு மக்கள் கடவுளை தேடக்கூடியவர்களாக அநேகர் மனம் திரும்பி இருக்கிறார்கள். சத்தியம் சொல்லப்படுமா என்று சொல்லி ஆவலாய் இருக்கிறார்கள். கடவுளே என்று சொல்லி அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வார்த்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு சத்தியம் சொல்லப்பட வேண்டும், சுவிசேஷமானது அவர்களுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயோ, அறுப்பு மிகுதியாய் இருக்கிறது, வேலையாட்களோ கொஞ்சமாய் இருக்கிறார்களே, வேலையாட்களோ கொஞ்சமாய் இருக்கிறார்களே, வேலையாட்கள் கொஞ்சமாய் இருக்கிறார்கள். நாமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நாமெல்லாம் அவ்வப்பொழுதுமாக பேசுகிறோம். இன்னமும் பொழுது மகாராஷ்டிராவில் அதிகமாக இந்த கொரோனா வைரஸ் பரவிக்கொண்டே இருக்கிறது. இது எவ்வளவாய் பரவுகிறதோ அவ்வளவாய் என கண்பானவர்களே, அநேக ஆத்துமாக்கள் அவர்கள் தாகம் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வசனத்திற்காக தாகமாய் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாஞ்சை கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லுகிறவர்கள் யார்? அவர்களுக்கு வார்த்தைகளை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாயிற்று. அவர்கள் ஆவலாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மகாராஷ்டிராவில் கூட, இந்த மகாராஷ்டிராவில் கூட, இந்த மும்பை பட்டணத்தில் கூட வார்த்தைகளை கேட்கக்கூடிய மக்கள் அநேகர் இருக்கிறார்கள், அநேகர் இருக்கிறார்கள். அநேக மக்கள் ஆண்டவருக்குள்ளாய் கடந்து வரக்கூடியவர்களாய், அவர்கள் அனைவரும் ஆண்டவருக்குள்ளாய் ஒப்பு கொடுத்தப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அறுப்பு மிகுதியாய் இருக்கிறது, வேலையாட்கள் கொஞ்சம், வேலையாட்கள் கொஞ்சம். கடவுளுடைய வார்த்தை இன்னமும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், கடவுளுடைய வார்த்தை இன்னமும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். பெரியமானவர்களே, தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது 38ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகின்ற வார்த்தை பாருங்கள். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவர்களை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றால், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது வேலையாட்களை அறுப்புக்காக அனுப்பும்படி நீங்கள் அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ப்ரே, ஜெபியுங்கள், ஜெபியுங்கள். எங்க இயேசுவானவர் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், அநேகமாய் இருக்கிறது, அநேகமாய் இருக்கிறது, வேலையாட்கள் கொஞ்சமாய் இருக்கிறார்கள், கொஞ்சமாய் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அறுப்புக்கு எஜமானாகிய கடவுளிடத்துல நீங்கள் வேண்டுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள், நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். எனக்கு பிரியமானவர்களே, இன்னமும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டிய இடங்கள் அநேகமாக இருக்கிறது. பூமி பண்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக இந்த உலகம் பண்படுத்தப்பட்டு இருக்கின்றது. கடவுளுடைய வார்த்தைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்கள் உண்டு, ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. யார் எனக்காய் சொல்லுவார் என்று சொல்லி, எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, வேண்டிக் கொள்ளுங்கள் பிதாவினிடத்தில், கடவுளிடத்தில் ஜெபியுங்கள். அதைதான் இயேசுவானவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சமா இருக்கிறார்கள். அறுப்புக்கு எஜமானிடத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்ப முடியாய் நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். Pray to God, pray to God. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இன்னமும் கூட நம்மளுடைய குடும்பத்தில், இன்னமும் கூட நம்முடைய சுற்றிலுமாக இருக்கக்கூடிய மக்கள் சுவிசேஷத்தை கேட்பதற்கு எவ்வளவு ஆவலாக இருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு நாளாகிலும் நாம் அவர்களிடத்தில் பேசி இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்பட வேண்டுமே.
கடவுளுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டுமே. ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டால் அவர்கள் எல்லோரும் மனம் திரும்புவார்கள். அவர்கள் அனைவரும் மனம் திரும்புவார்கள். யார் சொல்லுவது? நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவர் சொன்னபடி நாம் ஜெபிப்போமே என்று சொன்னார், அறுப்புக்கு வேலையாட்களை ஆண்டவர் அனுப்புவார். அறுப்புக்கு வேலையாட்களை ஆண்டவர் அனுப்புவார். சில நேரங்களில் நாங்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் ஒரு சில ஆட்களுக்கு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, தூர இடத்துல இருப்பார்கள். தொலைபேசி வழியாய் பேசுகிற பொழுது அவரோட ஒரு சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவரிடத்தில் அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஜெபித்த பொழுது ஆண்டவர் வேறு ஒருவரை கொண்டு அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்கள் திருமுழுக்கை பெற்றுக் கொண்டார்கள். செய்ய வேண்டிய காரியம் நாம் ஜெபிக்கிறோங்க. உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய உடன்பிறப்புகள் இன்னமும் சுவிசேஷத்தை அவர்கள் கேளாமல் இருக்கிறார்களோ, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து அவர்களுக்கு இன்னும் பிரசங்கிக்கப்படாமல் இருக்கிறதா, இன்னமும் கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிப்புக்குள்ளாக அவர்கள் கடந்து வராமல் இருக்கின்றார்களா, செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள். நீங்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படபடியாய் ஆண்டவர் வேலையாட்களை அனுப்பும்படியாய், ஆண்டவர் வார்த்தைகளை சொல்லும்படியான மனிதர்களை, ஊழியர்களை, ஆண்டவருடைய தூதர்களை அனுப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பொழுது அவர்கள் ஆண்டவருக்குள்ளாக அறுவடையாக்கப்படும், ராஜ்யத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசிப்பதற்கு ஏதுவாய் இருக்கும், ஏதுவாய் இருக்கும். இயேசு ஆண்டவர் மனதுருகி, ஐயோ இந்த ஊழியத்தை செய்வதற்கு யார் எனக்கு உடன் ஊழியர்களாய் வருவார்கள்? Who will become my partner in this ministry? யார் என்னோடு கூட இணைந்து ஊழியத்தை செய்வார்கள் என்று சொல்லி அவளாயிருந்தார். ஆகவேதான் அவர் செய்த காரியம் என்ன? வேலையாட்களை அனுப்பும்படியா பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் அநேக நேரத்தில் பேசக்கூடிய காரியங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? மற்றவர்களை குறித்து, ஆண்டவருக்குள்ளாக வராதவர்களை குறித்து பேசக்கூடிய காரியங்கள். அவன் திருந்த மாட்டான், அவன் திருந்த மாட்டான் என்று சொல்லுகிற வார்த்தையை விட்டு இனி அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், திருந்தும்படியாய், மனம் திரும்பும்படியாய் வேண்டிக் கொள்ளுங்கள், மனம் திரும்பும்படியாய் வேண்டிக் கொள்ளுங்கள். Don't say that he will not repent, but you pray that he should repent. Don't say that they will not repent, but pray for them that they have to repent. God, send the angels to them என்று ஜெபிங்க. உங்களுடைய வேலையாட்களை, உங்களுடைய சுவிசேஷத்தை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் வேலையாட்களை அனுப்புங்க அப்பா என்று சொல்லி ஜெபிங்க. Don't be gossiping about others. Don't be gossiping about others, but you pray that the gospel should reach them. மற்றவர்களை குறைத்து நீங்கள் பின்புறம் பேசிக் கொண்டிராதபடி சுவிசேஷத்தை பேசுங்கள். சுவிசேஷம் அவர்களுக்கு சேரும்படியாய் நீங்கள் அவர்களை குறித்து பேசுங்கள், அவர்களை குறித்து பின்புறம் பேசுங்கள். Don't gossip, but pray that the gospel should reach them. எனக்கு அன்பானவர்களே, அவர்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அவர்களுடைய பாவத்தை குறித்து பேசிக் கொண்டிராதபடி அவர்கள் ரட்சிப்படைய வேண்டும் என்பதற்காக ஜெபியுங்கள். Don't be just talking about the sin, but pray that they should be saved. Pray that they should be saved. அதைதான் ஆண்டவர் இங்கே சொல்லிக் கொடுக்கிறார் சீடர்களுக்கு. ஜெபியுங்கள். அறுப்பு மிகுதியாய் இருக்கிறது, அந்த அறுப்புக்காக வேலையாட்கள் வரும்படியாய் பிதாவினிடத்தில் ஜெபியுங்கள். அவர்கள் அனைவரும் ராஜ்யத்திற்கு அவர்கள் சேர்க்கப்பட வேண்டுமே, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு அவர்கள் சேர்க்கப்பட வேண்டுமே. ஆகவேதான் ஆண்டவர் அவர் வரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்ற பொழுது அவர் கொடுக்கின்றார், நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதியாரையும் சீஷராகுங்கள். ஆகவேதான் இயேசு ஆண்டவர் இந்த கிரேட் கமிஷன் என்று சொல்லப்படைய அதிகாரப்பூர்வமான ஊழியத்தை அவர்களிடத்தில் கொடுக்கின்றார். அதிகாரப்பூர்வமான ஊழியத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், அறுப்பு மிகுதியாக இருக்கிறார், வேலையாட்களோ கொஞ்சம், வேலையாட்களோ கொஞ்சம், நீங்கள் ஜெபியுங்கள்,
நீங்கள் ஜெபியுங்கள். எவ்வளவாய் நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபங்களெல்லாம் இப்பொழுது எதுவாக இருக்கிறது அன்பானவர்களே? கொரோனா வைரஸ் எல்லாம் தாக்கக்கூடாது, கொரோனா வைரஸ் என்கிட்ட வரக்கூடாது, எனக்கு எந்த பலவீனமும் வரக்கூடாது. நல்லதுதான், ஜெபிங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனாலும் நாம் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே இன்னமும் ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். இன்னமும் ஆண்டவரை அறியாத ஆத்துமாக்கள் உமது சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நீர் அவர்களுக்காகவும் ரத்தத்தை சிந்தினீர் அல்லவா ஆண்டவரை? இன்னமும் கூட ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் பல கோடி உண்டு. அவர்களும் ரட்சிக்கப்படும்படியாய் அப்பா இந்த நேரங்களில் அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படியாய் உதவி செய்க. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த காணொலியின் வழியாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு உடன் பிறவா சகோதரனே, சகோதரியே, உடன் விசுவாசிகளே, நமக்கு இந்த தாகம் வேண்டும். நம்முடைய மனது உருகணும், நம்முடைய மனது உருகப்படணும். என்ன, ஐயோ என்னுடைய உடன் பிறந்தவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே, என்னோடு பிறந்த சகோதர சகோதரிகள் இன்னும் ரட்சிப்புக்குள்ளாய் வரவில்லையே, ஐயோ இன்னமும் என்னுடைய தகப்பனும் தாயும் அல்லது ஐயோ என்னுடைய இன்னும் என் பிள்ளை இன்னும் ரட்சிப்புக்குள்ளாக வரவில்லையே, கடவுளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபிங்க அவர்களுக்காக. ஜெபத்தினால் நீங்கள் அவர்களை ஆண்டவருக்குள்ளாக ஜெயித்து கொள்ள முடியும், ஜெயித்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு தாகம் உடையவர்களாய் சீடர்களை ஆண்டவர் எழுப்பி அப்பொழுது அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி இறுதியாய் அவரிடத்தில் சொல்லி இயேசு ஆண்டவர் அவர் பரத்துக்கு ஏறினார். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, அவர்களுக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்து அவர் அனுப்பினார். தொடர்ந்து 10ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிற பொழுது 10ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள், 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். 10ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை வரையிலும் நாம் வாசிக்கிற பொழுது, 5-6 வசனங்களை வாசிக்கிற பொழுது அவர்களுக்கு எல்லா அதிகாரங்களையும் கொடுத்து இயேசுவானவர் அனுப்புகிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். மத்தேயுவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்து நாம் வாசிப்போம். மத்தேயுவின் சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள். மரித்தோரை எழுப்புங்கள், மரித்தோரை எழுப்புங்கள். பிசாசுகளை துரத்துங்கள், பிசாசுகளை துரத்துங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களை அனுப்புகிறார். அதிகாரத்தை கொடுத்து இங்கு 12 சீடர்களையும் இயேசுவானவர் அனுப்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஊழியர்களை ஆண்டவர் எழுப்பி அதிகாரத்தை கொடுத்து அவர்களை அனுப்புகின்றார். அனுப்பப்படுகின்றவர்கள் யார்? அனுப்பப்படுகின்றவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது they are ambassadors of Christ. ambassadors of Christ. அவர்கள் இயேசுவின் பிரதிநிதிகளாய் காணப்படுகின்றார்கள், இயேசுவின் பிரதிநிதிகளாய் காணப்படுகிறார்கள். இங்கே இயேசுவானவர் அவர் 12 சீடர்களையும் அழைத்து அவர்களுக்கு சகல அதிகாரத்தை கொடுத்து நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி 12 சீடர்களையும் அனுப்புகிறார். அதிகாரங்களை கொடுத்து நீங்கள் போங்கள், புறப்பட்டு போங்கள், நீங்கள் என்னுடைய பிரதிநிதிகளாய் போங்கள். மத்திய 28ஆம் அதிகாரத்தில் அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு முற்றிலுமாய் கொடுத்து நீங்கள் புறப்பட்டு போ என் நாமத்திலே என்று சொல்லக்கூடியவராய் காணப்படுகிறார். என் நாமத்திலே இயேசுவின் சீடர்கள் அதிகாரபூர்வமான இயேசுவின் நாமத்தில் ஊழியத்தை அவர்கள் செய்கிறார்கள். அதிகாரபூர்வமான நாமத்தில் ஊழியத்தை செய்கிறார்கள். ஆகவே உங்களிடத்தில் வரக்கூடிய ஊழியர்கள், உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஊழியர்கள், அது யாராய் இருக்கட்டும், அவர்கள் யாராய் இருக்கட்டும், நீங்கள் அவர்களை கனம் பண்ண வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. காரணம், அவர்கள் கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக வருகிறார்கள், கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாய் உங்களிடத்தில் பேசுகிறார்கள். They are talking to you as ambassadors of Christ. ambassadors of Christ. கிறிஸ்துவின்
பிரதிநிதிகளாய் அவர்கள் உங்களிடத்தில் வருகிறார்கள். வருகிற பொழுது நீங்கள் அவர்களை என்ன செய்கிறீர்கள்? அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? அவர்களை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்களா? அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவியை சாய்க்கின்றீர்களா? அவர்களுடைய உபதேசத்திற்கு நீங்கள் செவியை சாய்க்கிறீர்களா? ஏனென்றால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போகிற பொழுதே பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும், நீங்கள் சொல்ல வேண்டும். பரலோக ராஜ்யத்திற்குள்ளாய் அவர்கள் பிரவேசிக்கும்படியாய் நீங்கள் அழைப்பை கொள்ள வேண்டும். இயேசுவின் பிரதிநிதிகளாய் இக்காலத்திலே கூட அநேக ஊழியர்கள் வருகிறார்கள், உங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள். சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய ஊழியர்களை நீங்கள் கனம் பண்ண வேண்டியது அவசியம். அவர்கள் இயேசுவின் பிரதிநிதிகள், இயேசுவின் பிரதிநிதிகள். ஒருவேளை ஊழியர்களை உங்களிடத்தில் அனுப்புகிற பொழுது உங்களுக்கு அந்த ஊழியர்கள் பிடிக்கவில்லை என்று சொன்னால், அவர்கள் சொல்லுகிறது உங்களுக்கு கடினமாக இருக்கும் என்று சொன்னால், நாம் பின்புறம் பேசுகிறவர்களாக இருக்கும் இல்லையா? வசனத்தை கண்டிப்போடு வசனத்தை சத்தியத்தை சத்தியமாய் நமக்கு சொல்லுவார்கள் என்று சொன்னால் அவர்கள் நமக்கு ஆகாதவர்கள். ஒருவேளை அவர்கள் உங்களை உண்மையாகவே சத்தியத்தின்படி கண்டிக்கிற பொழுது நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை கொண்டு அவர்கள் உங்களுக்கு புத்திமதிகளை சொல்லுகிற பொழுது, வசனத்தை கொண்டு சத்தியத்தை கொண்டு உங்களுக்கு ஆலோசனைகளை சொல்லுகிற பொழுது அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருப்பீர்கள். காரணம், அவர்கள் கிறிஸ்துவால் அனுப்பப்பட்ட பிரதிநிதிகள். கிறிஸ்துவால் அனுப்பப்பட்ட பிரதிநிதிகள் கடவுளுடைய ராஜ்யத்தின் பணிகளுக்கு என்று சொல்லி அர்ப்பணித்து வேலையை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மாத்திரம், கேட்கின்றவர்களுக்கு மாத்திரம் இயேசு ஆண்டவர் சொல்லவில்லை, ஊழியத்தை செய்கிறவர்களுக்கும் இங்கு சில புத்திமதிகளை சொல்லி அனுப்புகிறார். முதலாவதாக பார்க்கின்ற பொழுது 9ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் வாசிக்கலாம், உங்கள் கச்சைகளிலே பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது வழிக்காக இரண்டு அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது நீங்கள் தேடி வைக்க வேண்டாம். அங்கு சொல்லக்கூடிய காரியங்கள், நீங்கள் ஊழியத்திற்கு என்று சொல்லுகிற பொழுது, அந்த ஊழியத்தை செய்ய நீங்கள் செல்லுகிற பொழுது நீங்கள் எல்லாம் பணங்களை எடுத்துக்கொண்டு, நீங்கள் எல்லாம் உங்களுடைய தேவைகளை எல்லாம் மாறிக்கொண்டு ஊழியத்துக்கு போக வேண்டாம். நீங்கள் செல்லுகிற பொழுது எப்படியாய் செல்ல வேண்டுமா? நீங்கள் இவைகளையெல்லாம் வெறுத்து விட வேண்டும். நீங்கள் சொல்லுகிற பொழுது இந்த பணத்தை பற்றி, பிறகு பொன்னை பற்றி, கோல்டு சில்வர் காப்பர் வெள்ளியை பற்றி, இவைகள் எல்லாவற்றையும் பற்றி சொல்லுகிற பொழுது இயேசுவானவர் அங்கே சொல்லக்கூடிய காரியம் என்ன? Don't be keeping your mind on the prosperities, அல்லது உங்களுடைய தேவைகள் முதலாவதாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எண்ணாதீர்கள். உங்களுடைய தேவைகளுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு நீங்கள் போகாதீங்க. அப்ப என்ன சொல்றாரு? நீ புறப்பட்டு போய் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை நீ செய். இவைகளெல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டு நீ ஊழியத்திற்கு செல்ல வேண்டியதல்ல. ஊழியத்திற்கு செல்ல வேண்டும் பொழுது நீ உன்னை எம்டியா போகணும். மேக் yourself empty and go to the ministry. உன்னை வெறுமையாக்கி கொண்டு கடவுளின் ஊழியத்திற்கு உன்னை நீ ஒப்புக்கொடு. உன்னை வெறுமையாக்கிக்கொள் முதலாவதாக. இரண்டாவதாக சொல்லுகிற பொழுது 10ஆம் வசனத்துல சொல்லுகிறார், வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரமானாய் இருக்கிறபடியால் எந்த பட்டணத்தினாலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அங்க சொல்லப்படக்கூடிய காரியம், நீங்கள் யாதொரு கிராமத்திற்குள்ளாவது யாதொரு பட்டினத்திற்குள்ளாவது எங்கு சென்றாலும் நீங்கள் செல்லுகிற பொழுது அங்கே அவர்கள் உங்களை உபசரிக்கிறார்களே என்று சொன்னால் அந்த உபசரிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஊழியக்காரரை உபசரிப்பது அது உங்களுக்கு ஆசீர்வாதம் அன்பானவர்களே. ஊழியக்காரரை உபசரிக்க வேண்டியது உங்களுடைய கடமை அன்பானவர்களே. ஊழியக்காரர்களை நீங்கள் தாங்குவது உங்களுடைய கடமை அன்பானவர்களே. ஊழியக்காரர்களை நீங்கள் கனம் பண்ணுவது அது உங்களுக்கு ஆசீர்வாதம்.
எங்க சொல்லும் பொழுது, ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது, அக்செப்ட் தி ஹாஸ்பிட்டாலிட்டி, உபசரிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எந்த வீட்டுக்குள் கொள்ளுகிறீரோ, நீங்கள் எந்த கிராமத்திற்குள்ளாகிலும், நீங்கள் எந்த பட்டணத்திற்குள்ளாகிலும் செல்லுகிற பொழுது, நீங்கள் சென்று அங்கே உங்களை உபசரிக்கிறார்களா, உங்களை கனம் பண்ணுகிறார்களா, நீங்கள் அவைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அக்செப்ட் தேர் ஹாஸ்பிட்டாலிட்டி, அக்செப்ட் தேர் ஹாஸ்பிட்டாலிட்டி. எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, எனக்கு தெரியும் சபையில் மக்கள் நீங்கள் ஊழியரை கனம் பண்ணுகிறீர்கள். அடியேனை நீங்கள் கனம் பண்ணுகிறபடியால் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. இந்த மும்பை பட்டணத்திற்கு நாங்கள் ஊழியத்திற்கு வந்த நாளிலிருந்து கர்த்தரைகளை ஒன்றிலும் குறைவாய் வைக்கவில்லை. நீங்கள் எங்களை கனம் பண்ணுகிறபடியால் என் பிதாவாகிய கடவுள் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் பல மடங்காய் கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் மன விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவார். காரணம், நீங்கள் ஊழியக்காரரை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள். என் ஆண்டவரை அருமையான விசுவாசிகளுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நண்பாக ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை அநேக நீங்கள் விசுவாசிகள் அனைவரும் நீங்கள் எங்களை கனம் பண்ணுகிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றிகளை ஈடுக்கிறேன். எங்களுக்கு எந்த குறைவையும் ஆண்டவர் வைக்கவில்லை. அன்பானவர்களே, அதே நேரத்தில் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது 13ஆம் வசனத்தில் சொல்லப்படுகின்ற காரியத்தை நான் வாசிப்போம். 12-13. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது, ஒரு வீட்டுக்குள் நீ பிரவேசிக்கும் பொழுது அதை வாழ்த்துங்கள். அங்கே வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மீது வரக்கடவது. அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. என கண்பான தெய்வ ஜனமே, இங்கே சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். ஊழியக்காரனுக்கு சொல்லுகிறார், நீ உன்னை வெறுமையாக்கி நீ ஊழியத்திற்கு போ. உனக்கென்று சொல்லி பேங்க் அக்கௌண்ட்ல நல்லா சேர்த்து வச்சுக்கிட்டு ஊழியத்துக்கு போறதில்ல, இருக்கிறத கொண்டு நீ புறப்பட்டு போ. உனக்கு எல்லாம் அங்கே கொடுப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் அங்கே கொடுக்கும்படியா என் பிள்ளைகளுக்கு நான் ஞானத்தை கொடுப்பேன். அவர்களுடைய உபசரிப்பார்கள். உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பாங்க. ஆனால் அவர்கள் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறபடினால நீ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தலையாட்டின்னு போறதில்லை, அவர்களுக்கு சாதகமா ஊழியத்தை செய்து கொண்டு போறதில்லை. நீ உபதேசிக்க வேண்டியதை உபதேசிக்க வேண்டும். நீ ஒரு வீட்டுக்குள்ளாய் போகிற பொழுது, அது ஆலயத்திற்குள்ளாய் போகிற பொழுது, நீ அவர்களை சந்திக்கிற பொழுது அவர்களுக்கு சமாதானம் உண்டாகுவதாக என்று சொல். அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அந்த சமாதானத்திற்கு பாத்திரவான்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வார்கள். சமாதானம் உண்டாகுவதாக என்று சொன்னால் வெறும் சமாதானத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் கடவுளுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து கடவுளுடைய வசனத்திற்கு செவியை சாய்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சமாதானம். எல்லாரையும் பார்த்து சொல்றவங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்றோம் இல்லையா? சமாதானம் உண்டாவதாக சொல்றோம். ஒருவேளை எதில் பார்க்கும்போது தோத்துரையா எல்லாரும் தோத்துற சொல்லுவோம். பின்னாடி போன பிறகு அவளுக்கும் ஊழியக்காரன் மேலே ஆத்திரம். ஏன் அவளுக்கு கோபம்? காரணம் என்ன? அவர் எங்களுக்கு ஏற்ற மாதிரி எதையும் பேச மாட்டேன்றார், ரொம்ப கண்டிப்பாக பேசுகிறார் இல்லையா? நாங்கள் சொல்கிறபடி அவர் எதையுமே செய்ய மாட்டேன்றார். அப்படிதான் நம்ம அநேகர் இருக்கிறோம். சாதகமாக இருக்கணும் ஊழியக்காரர் நமக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் நினைக்கக்கூடியதை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி எண்ணுகிறோம். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, அப்படியாய் ஊழியக்காரரை நீங்கள் கனவீனப்படுத்தினால் அந்த சமாதானம் மீண்டுமாக கூறின ஊழியக்காரனிடத்திலே திருந்துவிடும் என்றால் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்காதது. நீங்கள் கூறப்படுகின்ற வார்த்தைக்கு பாத்திரமான இருக்க வேண்டும் என்பதென்றால் என்ன? நீங்கள் வார்த்தைகளை கேட்கிற பொழுது, சத்தியம் உங்களுக்கு சொல்லப்படுகிற பொழுது சத்தியத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாயிருக்கு. சத்தியத்திற்கு நீங்கள் செவி கொடுத்தால் கூறப்படுகிற அந்த வார்த்தை சமாதானம் உங்களில் தங்கி இருக்கும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் அதற்கு பாத்திரமான உங்களை ஒப்புக் கொடுக்கவில்லை என்று சொன்னார். நீங்கள் நினைக்கிற போல
ஊழியக்காரர் பேசணும், நீங்க நினைக்கும் போது உங்களுக்கு ஊழியக்காரர் சாதகமா எல்லாத்தையும் பிரசங்கிக்கணும்னா அப்படிப்பட்ட ஊழியக்காரனை ஆண்டவர் தண்டிப்பார். நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் கூறப்பட்ட வார்த்தைகள், கூறப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஊழியக்காரனுக்கு மீண்டுமாய் திரும்பிவிடும். நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போவீர்கள். நீங்கள் கடவுள் சொல்லுகிற வார்த்தைக்கு பாத்திரமாக இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய வார்த்தை சொல்லப்படுகிற பொழுது ஏன் எனக்கு இப்படியாய் சொல்லுகிறார், கடவுளுடைய வார்த்தை ஏன் எனக்கு இப்படியாய் சொல்லப்படுகிறது யோசிக்க துவங்க வேண்டும். விரும்பாவிட்டால் இழக்கப் போவது ஆசீர்வாதத்தை நீங்கள் தான், இழக்கப் போகின்றது நீங்கள் தான். வேதம் தொடர்ந்து சொல்லப்படுகிறது, ஒரு வேளை அவர்கள் கேளாவிட்டால் என்ன செய்யணுமா? 14 வசனத்தை வாசிப்போம். எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் இருந்தால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது நீ புறப்படும் பொழுது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்று சொல்லுகிறார். உதறி போடுங்கள். பிரியமானவர்களே, அங்க சொல்றார், ஆண்டவர் சொல்றாரு, அந்த வீட்டினுடைய தூசி கூட உங்க காலில் இருக்க வேணாம், அந்த பட்டணத்தின் தூசியம் கூட உடைய காலில் இருக்க வேணாம். அதை உதறி போட்டு விட்டு வா. நீ கடவுளுடைய வார்த்தையை சத்தியமா போதிக்கணும். அதான் உன்னுடைய வேலை. இருக்கின்ற வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை உண்மையாய் போதிக்கணும். அது உன்னுடைய வேலை. நீ போதிக்கிற பொழுது கேட்டால் அவர்களுக்கு ஆசீர்வாதம், கேளாவிட்டார் உன்னை உதாரசனை செய்தார்கள் என்று சொன்னார், உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள் என்று சொன்னார், அந்த வீட்டின் தூசியை உதறிட்டு வா, அந்த நகரத்தின் தூசியை உதறிவிட்டு வா. பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுக்கு கடவுளின் வார்த்தை சொல்லப்படுகிற பொழுது எவ்வளவாய் நீங்கள் அதை மதிக்கின்றீர்கள், அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். அங்கே சொல்லுகிறார், நீ உதறி விட்டு வா. பின்பு சோதோம் குமாராவுக்கு நேரிட்ட அந்த ஒரு வேதனையை காட்டிலும் அவர்களுக்கு அது மிகுதியாயிருக்கும். சோதோம் குமாராவினுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். தெரியலனா ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் அப்புறமா வாசிங்க, அமர்ந்து நிதானித்து வாசிங்க. சோதோம் குமாராவுக்கு நேரிட்ட அந்த வேதனை, அந்த கஷ்டம், அந்த துன்பம், அந்த வேதனையை காட்டிலும் அதிகமாயிருக்கும். எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே, கடவுளின் வார்த்தை உங்களுக்கு வருகிற பொழுது, கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லப்படுகிற பொழுது வார்த்தைக்கு செவி கொடுத்து உங்களை ஒப்புக்கொடுங்கள். சொல்லுகிறவர்கள் நீங்கள் அவர்களை மனிதனாக பார்க்காமல், அவர்கள் அப்கோர்ஸ் மனிதர்கள் தான், ஆனால் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள், அவர்கள் கடவுளுடைய ஊழியக்காரர்கள், கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வார்த்தைக்கு, சத்தியத்திற்கு செவியை சாயுங்கள். இயேசுவானவர் இப்படிதான் சொல்லுகிறார், நீங்கள் போய் சொல்லுங்கள். கேட்காதவர்களின் வீட்டின் நகரத்தின் தூசியை கூட உதறிட்டு வந்திருப்பான் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட யாத்திராக புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகின்றார், என்ன சொல்லுகிறார்? நீ இந்த கற்பனைகளை இவர்கள் கை கொண்டு நடக்கும்படியாய் போதி, அப்படியாய் அவர்கள் கை கொண்டு நடப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் எனக்கு பிரியமான ஒரு பொக்கிஷமாக இருப்பார்கள். They will be a treasure for me. கடவுளின் பொக்கிஷமாக நாம் இருப்போம் என்பார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கிற பொழுது, ஆண்டவர் அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிலுவையில் சிந்தி நமக்காக ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிற பொழுது தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவியை சாய்க்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். வார்த்தை ஒன்றுதான் நம்மை பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக கொண்டு போகும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படுகிற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவியை சாய்க்கிற பொழுது நமக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயம். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம் மீது மனதுருகுவார். கடவுளுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிற பொழுது மாத்திரமே அவர் நம் மீது மனதுருகுவார். இப்படியாய் அவருடைய வார்த்தைக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்ந்திட தூய ஆவியானவர் தாமே நம்மை பலப்படுத்தி வழிநடத்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காக்க கடவது. ஆமென். ஆமென். நாம் அனைவரும் எழுந்திருப்போம். கடவுளே,
சுத்த இருதயத்தை என்னிலே சேருஷ்டியோ நிலைவரமான ஆவியே என் உள்ளத்திலே புதுப்பியோ உமது சமூகத்தே நின்று என்னை தள்ளி விடாதேரோ உமது பரிசுத்தாவியை என்னிடத்து இருந்து எடுத்துக்கொள்ளாதேரோ உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யோ. ஜெபிப்போம். முழங்கால் இடமுடையவர்கள் நீங்கள் முழங்கால் நிற்றிருங்கள். முடியாத பெரியவர்கள் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். பரலோக கடவுளே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடவுளே, இவ்வேளையிலுமாக நாங்கள் உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான ஒரு புத்திர சுவீகாரத்தை கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வேளையிலுமாய் கூட நாங்கள் கேட்ட திருவசனங்களுக்காக உமக்கு நன்றி. அற்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று உமது உள்ளம் ஆண்டவரே உருகிற்று என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறடிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நீர் மனதுருகி ஆண்டவரே சீடர்களை அனுப்பி உடைய ராட்சியத்திற்குரிய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியா நீர் ஆண்டவரை கட்டளையிட்டீரப்பா. ஆம் ஆண்டவரே, அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தபடியால் இன்றைக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கும் நீர் எங்களுக்கு சொல்லுகிறீர், நாங்களும் கொடுக்கத்தாவே உடைய ராட்சியத்தின் சுவிசேஷத்தை நாங்களும் சொல்லும்படியா எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே ஸ்தோத்திரம். கடவுளே, இன்னமும் அநேகர் உம்மை அறிந்து கொள்ளும்படியாய் ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்க, இன்னமும் இந்த மகாராஷ்டிராவில் இந்தியா தேசம் முழுவதுமாக உம்மை அறிந்து கொள்ளும்படியாய் அப்பா வேலையாட்களை அனுப்புங்க அப்பா. இன்னும் அநேகர் வசனத்திற்கு வாஞ்சையாய் இருக்கிறார்கள், உடைய வேலையாட்களை அனுப்புங்க சுவா. அநேகருக்கும் ஆண்டவரை சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இவ்வேளையிலுமாய் கூட ராஜா உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி அவர்களின் ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டிருக்கும். இவ்வேளையிலுமாய் கூட ராஜா எங்களை கரத்திற்குள்ளாக தாழ்த்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த மனாட் பாஸ்டேட்டின் 3 திருச்சபையின் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் நீர் பேர் பேராக தனித்தனியாக நீர் ஆசீர்வதித்து காத்துக் கொள்வீராக. உம்முடைய திருசுத்தத்தின்படி ராஜா நீர் வழிநடத்தும்படியாய் உம்மிடத்தில் கெஞ்சி மன்றாடுங்கள். தேவ கிருபை, தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும். இதோ இந்த வேளையில் கடந்த வாரம் முழுவதுமாக சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணின் மனைகளைப் போல பாதுகாத்து வந்தேனே, உங்களுக்கு நன்றி. இந்த புதிய வாரத்தை காண செய்திருக்கிறேன். இந்த வாரத்திலுமாய் உடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. இந்த வாரத்திலுமாய் நீர் அதிசயமாய் ஆச்சரியமாய் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் உணர நீர் எங்களை வழிநடத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் நீர் பேர் பேராய் தனித்தனியாய் ஆசீர்வதியும். அவரவர்களின் தேவைகளை சந்திங்க கர்த்தாவே. சுவாமி, நீர் கொடுத்து வந்திருக்கிற சுகம் பலன் ஜீவனுக்காய் ஸ்தோத்திரம். நீர் கொடுத்திருக்கிற ஆரோக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி மீட்டு வந்திருக்கிறீரே ஸ்தோத்திரம். இதோ கடவுளே, உம்முடைய திரு சித்தத்தின்படி உம்முடைய கிருபையின்படி ராஜா தொடர்ந்து நீர் வழிநடத்தபடியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் நீர் ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. குடும்பத்தின் பெற்றோர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கேற்ற சுகம்பல ஜீவனை தாரும். குடும்பத்தின் தேவைகளுக்கென்று குடும்பத்தின் பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்கள் முயற்சிகளை ஆசீர்வதிங்க. வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை, வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, சம்பாதியம் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்பா, அவைகளின் மத்தியிலும் உங்களுடைய பிரசனத்தை வழிநடத்துதலை உணர்வதற்கு நீர் கிருபை பாராட்டுகிறாச்சா. நல்ல ஆரோக்கியத்தை தந்துடும்.
வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும் அப்பா. சுகம்பலன் ஜீவனை தாரும். வீட்டிலிருந்து பணியாற்றி வருகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. அநேக பிள்ளைகளுக்கு சுவாமி அதிகமான வேலைகள் கொடுக்கப்பட்டு மன அழுத்தத்திற்குள்ளாக ஆளாக்கப்படுகிறார்கள் சுவாமி. அதிகாரிகளோடு நீர் பேசுங்க. பிள்ளைகளுக்கு கர்த்தாவே எவ்விதத்திலும் சுவாமி மனம் அழுத்தம் ஆண்டவரை பலவீனங்கள் நேரிடாதபடி ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளை பலப்படுத்துகிறார். ஏற்ற ஆரோக்கியத்தை தந்தருளும். வேலைகளை செய்ய முடியுமான ஆற்றலை கொடுக்கிறார். உயர் படிப்புகளை படித்து வருகிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த ஆன்லைன் வழியாக படித்து கொண்டு வருகிறார்கள் எங்களுடைய கர்த்தாவே இந்திய சுவாமி பள்ளிக்கூடத்தின் மாணவ மாணவிகளுக்கு இவைகள் ஒரு புதிய அனுபவம் அப்பா. ஆசிரியர்களுக்கும் இது புதிய அனுபவங்கள் ராஜா. நல்லதொரு ஆற்றலை கொடுங்க. ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கு நல்ல ஆற்றலை கொடுங்க, நல்ல ஞானத்தை திறமையை கொடுங்க. நல்ல முறையில் இந்த ஆன்லைனில் அப்பா டீச் பண்ணுவதற்கு ஆண்டவரை கற்றுக் கொடுப்பதற்கு பாடங்களை கற்பிப்பதற்கு திறமையை தந்திரணும். பிள்ளைகளும் கூட அந்த திறமையாய் கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகளுக்கும் கூட அந்த திறமையை கொடுத்து நீர் காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல ஆரோக்கியத்தை தந்திரணும். சுகம் பலன் ஜீவனை தருவீராக. எங்களுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆசிரியர்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவர்களை பயன்படுத்துங்க. நல்ல ஆற்றலை கொடுங்க, திறமையை கொடுங்க ராஜா. எங்கள் ஆலயத்தில் இருக்கின்ற ஆசிரியர்கள் மாத்திரமல்ல, எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்படியாக இந்த ஆன்லைனில் டீச் பண்ணக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. பொறுமையை தாரும் ஆண்டவரை, ஆற்றலை கொடுங்க, திறமையை கொடுங்க ராஜா. இதோ இந்த நேரத்தில் கூட குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடவுளே நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கேற்ற நல்ல சுகம் பலன் ஜீவன் நல்ல ஆரோக்கியத்தை தருவீராக சுவாமி. பலவீனங்கள் நேரிடுகிற பொழுதெல்லாம் அன்றைய கரம் அவர்கள் மீது வைக்கப்படட்டும், பலப்படுத்துவீராக ராஜா. மாத்திரமென்று இந்த நேரத்தில் மாய்கொடு சுவாமி. கடவுளே எங்களுடைய சபையை சார்ந்த மக்கள் வெளியிடங்களில் இருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். கடல் கடந்து சென்றிருக்கிறவர்கள், ஒருவேளை அடுத்த மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிங்க. வேலை நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக சென்றிருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் கடவுளுடைய பிரசன்னம் தங்கியிருந்து ஆசீர்வதித்து ஆட்கொள்ளுவீராக. எல்லா தேவைகளை சந்திங்க. இந்தவரே சமயம் குடும்பத்து மக்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, திருமணத்தின் காரியங்களுக்காக எடுக்கின்ற பிரயாசங்கள் முயற்சிகளை ஆசீர்வதித்து உம்முடைய திரு சித்தத்தின்படி, உம்முடைய கிருபையின்படி, உம்முடைய இரக்கத்தின்படி, தயவின்படி நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இதோ இவ்வேளையிலுமாய்கூட உமது கரத்திற்குள்ளாக அவர்களை ஒப்படைக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்பேற்றவர்கள், நீர் வழி நடத்தும், நீர் கர்த்தாவுடைய சித்தத்தின்படி காத்துக்கொள்ளுங்கள். இவ்வேளையிலுமாய்கூட ராஜா உம்முடைய அன்பின் கரத்தை கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இது அந்த நேரத்தில் மீண்டுமாய்கூட எங்களுடைய ஆண்டவரை அரசாங்கத்திற்காக ஜெபிக்கிறோம். அரசாங்கத்தின் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த லாக்டவுன் கர்த்தாவே அதிகரிக்கப்பட்டு சுவாமி ஆண்டவரை அநேக கர்த்தாவே விதிமுறைகள் ராஜா, அவைகள் எல்லாம் எங்களுடைய நலனுக்கென்று நாங்கள் கருதி கொள்ளுகிறோம், நினைக்கிறோம். ஆண்டவரை அதற்கு ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த இந்தியா தேசத்தில் அநேக மக்கள் ராஜா பாதிக்கப்பட்டு விட்டார்கள் சுவாமி. அநேக மக்கள் ஆண்டவரை நிமித்தமாய் ஆண்டவரை பாதிக்கப்பட்டு கஷ்டத்தில் இருக்கிறார்கள் சுவாமி. எங்களுடைய மகாராஷ்டிரா மாநிலத்திற்காக ஜெபிக்கிறோம். 1 லட்சத்திற்கும் மேலான மக்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்களப்பா. கண்ணோக்குங்க சுவாமி. தமிழ்நாடுக்காக ஜெபிக்கிறோம். அந்த இடத்துலமாய் கூட அதிகமான பாதிப்புகள் ராஜா. நோக்குங்க சுவாமி அப்பா. உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஆண்டவரே கூடி ஒரு மனதோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோமே சுவாமி. எங்களுடைய கூக்குரல் உமது செவியில விழுட்டும் அப்பா. ஆண்டவரே நீர் தயவாய் உமது செவியை சாய்த்து அப்பா ஒரு அற்புதத்தை செய்யுங்க, ஒரு அடையாளத்தை செய்யுங்க. ஆண்டவரே உமது வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கின்ற மக்கள் அநேகமாய் வந்து விட்டார்கள் அப்பா. அநேகருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே மனம் இறங்குங்க ராஜா. இந்த கர்த்தாவை கொள்ளை நோயை கடந்து போகும்படியாய் செய்யுங்கப்பா. கடந்து போகும்படியாய் செய்யுங்க. மக்களுக்கு விடுதலையை கொடுங்கப்பா. வேலை செய்ய முடியாமல், சம்பாதியம் இல்லாமல் ஆண்டவரே மனம் வேதனையோடு இருக்கிற மக்கள் உண்டு சுவாமி. அது மாத்திரமில்லை ராஜா, ஆண்டவரே சபையின் மக்களாகி நாங்கள் கூடி வர முடியாத சூழ்நிலை ஆண்டவரே
அப்பா சபை என்று சொல்லுகிற பொழுது விசுவாசிகளின் கூடுகை அல்லவா ராஜா. நாங்கள் கூடி வந்துமை ஆசிரிக்க முடியாமல் தொழுது கொள்ள முடியாமல் வேதனையில் இருக்கிறோம் சுவாமி. கண்ணோக்குங்க, இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாய் நீக்கப்பட்டால் ஒழிய நாங்கள் கூடி வந்துமை ஆராதிக்க முடியாதப்பா. ஆகவே நீ ராஜா விரைவில் ஒரு அற்புதத்தை செய்து அப்பா இவைகளை நீ முற்றிலுமாய் நீக்கி போடுங்க, முற்றிலுமாய் சுட்டரித்து போடுவதாக செய்வதற்காக நன்றி ராஜா, நன்றி. அரசாங்கத்தின் அதிகாரிகள் எடுத்துக்கொள்ளுகிற எல்லா முயற்சிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, இந்த நோயோடு போராடி கொண்டிருக்கின்ற ஆண்டவரே மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம், செவிலியர்களுக்காக ஜெபிக்கிறோம், சுகாதார பணிகளை செய்து வருகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்படியாய் கூட கர்த்தாவே இன்னமும் கூட ராஜா அநேக கர்த்தாவே சயின்டிஸ்டுகள் ஆண்டவரே இதுக்கு ஒரு வேக்சினை கண்டுபிடிக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் ராஜா. ஆண்டவர் நீர் கிருபை பாராட்டுங்க. நீர் எப்படியாய் இந்த நோயை நீக்க சித்தம் கொண்டிருக்கிறோம், உமது நாமம் மகிமைக்கின்ற அப்படியாய் செயல்பட நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. கடவுளே நீர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இது சுவாமி போலீஸ் பீப்புளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊர்காவல் படையினர், இராணுவ வீரர்கள் ஆண்டவர் அனைவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களும் கூட கர்த்தாவே சமுதாயத்தில் அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்து பணிகளை செய்து வருகிறார்கள். அவர்களுக்கும் பாதுகாவலை கொடுக்கிறார்கள் ராஜா. தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை ஆண்டவர் அனைவரோடு இருப்பதாக இவ்வேளையில கூட ராஜா. நாங்கள் ஒரு விசையாய் எங்கள் இந்தியா தேசத்தை ஒரு கரத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. நீர் ஆண்டவரே உடைய நாமம் மகிமைக்கென்று இன்னமும் அநேக மக்கள் உண்மை அறிந்து கொள்ளும்படியாய் வேலை ஆட்களை அனுப்புங்க அப்பா. ஆண்டவரே இன்னும் அநேக ராஜ்யத்திற்குள்ளாய் கடந்து வரும்படியாய் வேலை ஆட்களை அனுப்புங்க சுவாமி. எங்களுக்கும் இன்னமும் கூட ஊழிய தரிசனங்களை தாரும். எங்கள் சபைக்கும் சபையின் மூப்பன்மார்களுக்கும் கூட இன்னும் தரிசனத்தை தாங்கும் சுவாமி. நாங்கள் இணைந்து உமது ராஜ்யத்திற்காக வேலையாட்களாய் வேலைகளை செய்ய எங்களை பக்குவப்படுத்தும். இவ்வேளையில கூட ஒரு விசையாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே எடுத்து இறைமகன் இயேசுவின் நீடு இணையற்ற நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேளும் அன்பு நிறைந்த தகப்பனே, ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ராட்சியும் ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே சுவாமி. ஆமென். அமர்ந்திருப்போம். அமர்ந்திருந்து நாம் அடுத்த பாடலினை நாம் பாடுவோம். பாடலின் 331 பாடல். பாடலின் 331. எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்தன் கால நேரமும் நீர் கையாண்டி அருளும். எந்தன்
ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். பரலோக தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேளைக்காக நாங்கள் மீண்டும் உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றோம். இவ்வேளையிலே நாங்கள் எங்களை அப்பா பாடின பாடலை போல உமக்குள்ளாக எங்களை ஒப்படைக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. உமது கரத்திற்குள்ளாக எங்களை மீண்டுமாய் சுவாமி ஆண்டவரே உமது பாதத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். கடவுள், நாங்கள் கேட்ட திருவசனங்களைப் போல தொடர்ந்து நாங்கள் வாழ்ந்திட தூயாவியானவரை கொண்டு வழி நடத்தும். கடவுளே, இவ்விடையிலுமாய் குளிராஜா இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் ஒரு விசையாய் ஆசீர்வதியும். தொடர்ந்து உமக்குள்ளாய் நிலைத்திருந்து வாழ்வதற்கு அருள் புரியும். இந்த வாரத்தை துவங்கி கொடுத்திருக்கிற கடவுள் இந்த வாரம் முழுவதுமாக எங்களோடு தங்கியிருக்கும். எங்கள் பிரயாணங்கள், பிரயாசங்கள், முயற்சிகள், தேவைகள், செயல்கள் எல்லாவற்றிலும் தேவ கிருபை இருக்கட்டும். வேலை நிமித்தமாக கடந்து செல்லுகிற ஒவ்வொருவரோடும் தேவ பிரசன்னம் தங்கியிருந்து காத்துக்கொள்வதாக. அது மாற்றமின்றி ஆண்டவரே, இந்த வாரத்திலுமாய் கூட நாங்கள் உமக்குள்ளாக ஒப்புவித்து அதிகமாய் உமது வார்த்தைகளில் வளருவதற்கு, ஜெபத்தில் தரித்திருப்பதற்கு உதவி செய்கிறோம். தாழ்த்துகிறோம். உமது கரத்திற்குள்ளாக ஒப்படைக்கிறோம் சுவாமி. கேட்டவைகள் கேட்க மறந்த சகல இகவர நன்மைகளை கடவுள் கிருபையாய் தந்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் வல்லமையான நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் அன்பு நிறைந்த தகப்பனே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தினுள் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தினுள் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். என்றென்றும் ஸ்தோத்தரே. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காய் என்றென்றும் ஸ்தோத்தரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காய் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காய் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரே. ஆத்துமமே என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரே. ஆத்துமமே என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரே. அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களோடு இந்த வாரத்தில் தாங்கிருந்து உங்களை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, இந்த வேளையிலே உங்கள் யாவரையும் மீண்டுமாக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகின்றேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த வாரத்திலுமாய் கூட ஆண்டவர் உங்களோடு தங்கியிருந்து உங்களை வழிநடத்தும்படியாய் தொடர்ந்து ஜெபத்தில் தரித்திருங்கள். நமக்கு அதிகமாய் ஜெபம் அவசியம். ஜெபம் அவசியம். தனிப்பட்ட ஜெபம், குடும்ப ஜெபங்கள், எல்லா ஜெபங்களிலும் தரித்திருங்கள். ஜெபத்தினால் மாத்திரமே நாம் இந்த கொரோனா வைரஸிலிருந்து தப்பிக்க முடியும். ஆகவே ஜெபத்தில் தரித்திருங்கள். அநேகர் பலவீனமாக இருக்கிறீர்கள். அவர்களுடைய கிருபை உங்களை சூழ்ந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் இதை குறித்தும் கவலை கொள்ள வேண்டாம்.
அது மாத்திரமின்றி இந்த நாளில் உங்களுக்கு ஒரு விசேஷித்த ஒரு அறிவிப்பு. பிரியமானவர்களே, வருகின்ற 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்முடைய மலாட் திருத்துவ தமிழ் லுத்திரன் திருச்சபையினுடைய ஆண்டு விழா வருகிறது. அந்த நாளில் அந்த ஆண்டு விழாவது அனுசரிக்கப்படும். வழக்கமாக எப்படியாய் நாம் அந்த ஆண்டு விழாவினை அனுசரிப்போமோ அப்படியாய் ஆண்டு விழாவானது நமக்கு இந்த காணொலியின் வழியாகவே நடத்தப்படும். ஆகவே தயவு கூர்ந்து நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுத்து அந்த நாளிலும் சிறப்பான ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை 3 சபையாரையும் விசேஷமாக பவுல் லுத்திரன் திருச்சபையின் தாராவி திருச்சபையினுடைய குடும்பங்கள், நமது மீட்பர் லுத்திரன் திருச்சபை பாபரே கண்ணகர் திருச்சபையுடைய குடும்பங்கள், மூப்பர்மார்கள், உங்கள் யாவரையும் திருத்துவ தமிழ் லுத்திரன் திருச்சபையின் சார்பாக அந்த சிறப்பு ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை மூப்பர்களின் சார்பாக, திருத்துவ தமிழ் லுத்திரன் திருச்சபையின் குடும்பங்களின் சார்பாக, ஊழியக்காரனாகிய எங்களுடைய சார்பாகவும் உங்களை அந்த ஆராதனையில் கலந்து கொள்ள வருக என்று வரவேற்கின்றேன். கர்த்தர் நன்றி.